வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி. இந்த கிரேவியோட பேர் வந்துட்டு பன்னீர் தோ பியாசா. இந்த கிரேவியும் நம்ம ரெஸ்டாரண்ட் போலவே வீட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கிரேவி. இது வந்துட்டு சப்பாத்திக்கு, நான்கு, ரோட்டிக்கு, தந்தூரி நான் அது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த பன்னீர் தோ பியாசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற பன்னீர் தோ பியாசாக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் வெங்காயம் கட் பண்ணணும், 2 டைப் ஆஃப் தக்காளி கட் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்க, ஒரு வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை வந்துட்டு 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி இப்படி இதெல்லாம் பிரிச்சே எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக வெட்டி வச்சுக்கணும். அதே மாதிரி தக்காளியும் இங்கே பாருங்க, ஒரு தக்காளி இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க, இன்னொரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. பன்னீர் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் அளவு பன்னீர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கியூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி ஜூலியன்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல நில துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அதுலேருந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம கடைசியில் கார்னிஷ்காக யூஸ் பண்ண போகிறோம். கார்னிஷ் பண்ணும்போது இது பச்சையாக சாப்பிட முடியாது, காரமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களால் சாப்பிட முடியும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் வேணும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இது வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம். மசாலா பொடிகள் என்னென்ன வேணும்னா, இது வந்துட்டு மல்லித்தூள், இது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன். இது வந்து மிளகாய் தூள், நான் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், இதுவும் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். சுகர் கொஞ்சமாக வேணும், சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர். இது வந்து ஏலக்காய் தூள், இதுவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஒரு கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். இந்த வெங்காயத்தை எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம நீளமா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இது நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணும், நல்லா கிறிஸ்பா ஃப்ரை ஆக வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்துட்டு பன்னீர் தோ பியாசா. எவ்வளோ அழகா இருக்குல்ல பேர் கேட்கறதுக்கு. ஆனால் இதோட அர்த்தத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க. தோ அப்படின்னா 2, பியாஸ் அப்படின்னா வெங்காயம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்துட்டு 2 வெங்காயம் போட்ட பன்னீர், அவ்வளோதான் இந்த டிஷ்ஷோட பேர், அவங்க வச்சிருக்கிற பேர் ஹிந்தியில். ஆனால் நமக்கு கேட்கறதுக்கு வந்து அழகா இருக்குது, ஏதோ ஒரு சூப்பரான பேர் மாதிரி, பன்னீர் தோ பியாசா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் வந்துட்டு 2 வெங்காயம் பன்னீர் 2 வெங்காயம் பேர் வச்சா எவ்வளோ காமெடியாக இருக்கும்ல. லாங்குவேஜ் தெரியாததுனால இது எவ்வளோ அழகா இருக்குது கேட்கறதுக்கு. இதில் வந்துட்டு நம்ம 2 விதமாக ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் இந்த பேர் இந்த டிஷ்க்கு. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்னொரு வெங்காயம் வந்துட்டு நம்ம சாப் பண்ணி யூஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் இந்த பேர். ஆனால் இதில் தக்காளியும் 2 விதமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் தோ டமாட்டர்னு பேர் வைக்கலன்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் வெங்காயம் நம்மள அள வைக்கிறாருல, அதனால வெங்காயத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் கொடுத்து வெங்காயத்தோட பேர் வச்சுட்டாங்க போல. இங்க பாருங்க, வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஆயிலிருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்ப் ஆயிடும். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் பொரிச்ச ஆயிலே கொஞ்சமா விட்டுருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல அந்த ஆயிலே யூஸ் பண்ணுங்க, அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஆனியன் பொரிச்சதுனால. இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சீரகம் சேர்த்திடலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இஞ்சி சேர்த்திடுங்க. இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, இந்த பச்சை வாசனை போயிடட்டும். இப்போ இதில் நம்ம கியூப்ஸாக வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஆனியன்ஸ் போட்டுடலாம். இது கூடவே இந்த பொடியை சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளி ஆட் பண்ணிடுங்க. இந்த தக்காளி லைட்டாக மேஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கியூப்ஸாக வெட்டி வச்சிருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி மேஷ் ஆக தேவையில்லை, இது கொஞ்சம் அப்படியே பீஸாக தெரியணும் கிரேவியில். அதனால் இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணிடலாம். மசாலா பவுடர், சுகர், ஏலக்காய் பொடி எல்லாமே. இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மசாலாஸ்லாம் பர்ன் ஆகாம இருக்கிறதுக்காக. இதுக்கே கொஞ்சம் எண்ணெய் தெளியட்டும், அது வரைக்கும் வதங்கட்டும், நல்லா பச்சை வாசம் போகணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கியாச்சு. இங்கே பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு, நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திடலாம். க்ரீமி இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. க்ரீம் போட்டதுக்கப்புறம் கிரேவி பார்க்க ஒரு மாடர்ன் ஆட் மாதிரி இருக்குல்ல. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீர் கியூப் சேர்த்திடலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதுக்கே வேகட்டும். இந்த பன்னீரில் வந்துட்டு அந்த கிரேவி கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். இப்போ நம்ம பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் பக்கமாக இது வந்துட்டு கொதிச்சிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கிரேவியாக தான் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாக விட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட பன்னீர் கிரேவியை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். ஆனால் இப்போ இது இன்னும் பன்னீர் தோ பியாசா இல்லை, ஏன்னா நம்ம அந்த இன்னொரு பியாசை நம்ம இன்னும் போடவே இல்லை. நம்ம இப்போ அந்த இன்னொரு பியாசை நம்ம இதில் போடலாம். இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்துட்டு இப்போ இது மேலே தூவிடலாம். இது போட்டால் தான் இந்த டிஷ்ஷுக்கு பேர் பன்னீர் தோ பியாசா. இது போடலைன்னா இது ஏக் பியாசா தான். கொஞ்சம் மொக்க காமெடியாக தான் இருக்குது, ஆனால் மன்னிச்சிருங்க, சாரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி ஜூலியன்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு அலங்கரிக்கிறதுக்காக தான். இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது போட போகிறேன். இதையும் இது மேலே இப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் தோ பியாசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் தோ பியாசாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.